அஸ்ட்ராலஜி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது February 5 முதல் மகாராஜாவாக மாறப்போகிற 3 ராசிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் உங்கள் ராசி இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த ராசிக்காரவங்க இந்த நாட்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களோட தங்கள் ராசி நட்சத்திரத்தை மாற்றுவது எல்லா ராசிக்காரங்களையும் பாதிக்கும். நவகிரகங்களில் சூரிய பகவான் கிரகங்களின் ராஜா அப்படின்னு கருதப்படுறாரு. அவரோட ராசி மாற்றம் எல்லா ராசிக்காரங்களையும் பாதிக்கும். அதே போல் சூரியன் மற்ற கிரகங்களோடு இணையும் போது பல சுப யோகங்கள் உருவாகுது. அந்த வகையில் சூரியனும் சனி பகவானும் February 25 அதாவது 5ஆம் தேதி ஒரு சந்திப்பை உருவாக்குறாங்க. இந்த February 5ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஏற்கனவே அந்த ராசியில் இருக்கார். இதனால் சூரியன் சனி பகவான் சேர்க்கை நடைபெறுது. அது இல்லாமல் சூரியன் சனி பகவான் ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. தந்தை மகனோட இணைப்பினால் சில ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. அவங்க எந்தெந்த ராசிக்காரவங்க அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல் ராசிக்காரவங்க சிம்ம ராசி. சிம்ம ராசியில் முதல் வீட்டில் அதிபதியான சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது சிம்ம ராசியின் 7வது வீட்டில் நகர்றாரு. இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சூரியன் சனியின் ஆசிகளும் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக லாபம் ஈட்ட முடியும். சூரியன் சனி இணைவு காரணமாக நிலுவையில் உள்ள உங்களோட அனைத்து பணிகளும் நிறைவேறுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட நடத்தையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். வணிக ஒப்பந்தங்கள், வர்த்தகம், பங்குச்சந்தைகள் மூலம் அவங்க லாபத்தை பெறலாம். குடும்ப தொழிலில் இருக்கிறவங்க அதிக லாபம் ஈட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதனால் சிம்ம ராசிக்காரவங்களோட உடல்நிலை மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசியில் 9ஆம் வீட்டில் அதிபதி சூரியன் ஆவார். அவர் தனுசு ராசியில் 3வது வீட்டில் சனியோடு இருப்பார். இந்த காலம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அவங்களோட அனைத்து திட்டங்களும் ரொம்ப வெற்றிகரமாக முடிவடையும். அவங்களோட பல்வேறு ஒப்பந்தங்களில் லாபம் ஈட்டலாம். அவங்களோட வேலை வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம். அவங்க தங்களோட தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் அடைவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் வெற்றிகரமான முன்னேற ஏராளமான வாய்ப்புகள் இருக்கும். அரசியலில் ஈடுபடுறவங்க ஒரு நல்ல பதவியை பெறலாம். அவங்களோட நிதிநிலை சீரானதாக இருக்கும். அவங்களோட முதலீடுகள் அவங்களுக்கு சிறந்த லாபத்தை கொடுக்கும். அவங்களோட திருமண வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைஞ்சிருக்கும். அடுத்த ராசிக்காரவங்க கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசியில் 6வது வீட்டில் சூரியன் சனி சேர்க்கை உருவாகுது. இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரவங்க பல்வேறு துறைகளில் வெற்றி பெறலாம். பல்வேறு வழிகளில் இருந்தும் பணம் சம்பாதிக்கலாம். வாய்ப்பு திறந்திருக்கும். ஆன்மீக விஷயங்களில் அவங்களோட ஆர்வம் அதிகரிக்கும். அவங்க குழந்தைகளோட கல்வியில் பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் சனி பகவானோட சேர்க்கை கடந்த காலத்தில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும். தொழில் வாழ்க்கையில் வெற்றியும் வளர்ச்சியும் இருக்கும். காதலர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களோட திருமணம் பற்றி சிந்திக்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்க இது நல்ல காலமாக இருக்கலாம். அதற்கான வேலையையும் நீங்கள் தொடங்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.